வெல்கம் டு மை சேனல் 4 சீசன்ஸ். மண்பானை சமையல் அப்படின்னாலே எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தான் இல்லைங்களா? நான் வந்து பருப்பு வந்து நல்ல ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து அரிசி கழுவுன தண்ணிங்க. இதில் தான் பருப்பு வேக வைக்க போகிறேன். சாம்பார் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பாருக்கு மட்டும் இல்லைங்க, புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு எதுவாக இருந்தாலும் இந்த அரிசி கழுவுன தண்ணியில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, அதோட சத்துக்கள் நமக்கு சேர்ந்துக்கும். அரிசியை வந்து நல்லா 2 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு 3ஆவது தடவை தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொஞ்ச நேரம் ஊற விட்டு எடுத்துக்கணுங்க. இப்போ சூடாகட்டும் தண்ணி. கொஞ்சமாக மஞ்சப்பொடி போடுறேங்க. சீரகங்க, ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் சீரகம் போடுறேன். பெருங்காயத்தூளுங்க, அது ஒரு சிட்டிகை போதும். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேங்க. சீரகம், பெருங்காயம், அந்த நெய் எல்லாம் சேர்ந்து பருப்போடு வேகிறப்போ அந்த பருப்பு நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம அப்படியே திறந்து பார்க்குறப்பே தெரியும் இந்த வாசனை. இப்போ பருப்பு நான் உள்ளே போட்டேன், ஒரு கொதி வருது இல்லைங்களா? இப்போ நம்ம மூடி வச்சுட்டு நல்லா அடுப்பை குறைச்சி வச்சிடணுங்க. பருப்பு மெதுவாக வெந்துட்டுருக்கட்டும். நான் வந்து வெண்டைக்காய் நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலைங்க, சின்ன வெங்காயம் நான் முழுசாக போட போகிறேங்க. அதெல்லாம் இப்படி முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், அது இந்த மாதிரி கீரிக்கலாங்க லேசாக. நம்ம கட் பண்ணி போகிறத இந்த மாதிரி கீரி போட்டால் வாசனையாக இருக்கும். தக்காளி பழம், அவ்வளோதாங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா எண்ணெய் விட்டு வதக்கிக்கணுங்க. ரொம்பலாம் எண்ணெய் தேவையில்லை, சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வளவளப்பு இல்லாமல் இருக்கும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ சாம்பார் பொடி போட்டுக்கலாங்க. சாம்பார் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். தக்காளி பழங்க, தக்காளி பழம் நம்ம வந்து கட் பண்ணி போகிறதோட இந்த மாதிரி கையால் பிச்சு போடுறப்ப அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். சாம்பார் பொறுத்த வரைக்கும் நாட்டு தக்காளி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை நல்லா ஒரு கசக்கி விட்டு போட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலையோட வாசனை வந்து கொதிக்கிறப்போ மெதுவாக இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் மனம். பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி போட்டோம்னா உடையாமல் இருக்கும், ரொம்ப காரமாக இறங்காதுங்க. சின்ன வெங்காயத்தை நான் முழுசாக போடுறேன், நீங்கள் வேணும்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காய் நல்லா வதக்கி சேர்க்குறப்ப தான் வாசனையாக இருக்கும். சாம்பார் நல்ல ஒரு மனம் கொடுக்குங்க. அதே போல் நல்லா உடையாமல் இருக்கும், அந்த வளவளப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு மனம்ங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ வெந்துட்டுருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் புளி ஆட் பண்ணணும். புளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இந்த புளியோட பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து உப்பு, புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை திக்காக வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்துறப்ப சாம்பார் நல்லா மணமாக இருக்கும். நல்லா எண்ணெய் காயட்டும். கடுகு பொரியணுங்க நல்லா. நல்லா கடுகு பொரிஞ்ச விட்டு சீரகம் போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து கூட்டி வச்சாலும் தாளிக்கிறதுல தாங்க சாம்பாரோட மனமே இருக்குது. சீரகங்க, வெந்தயம், ஒரே ஒரு வரமிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கி நல்லா செவந்து வரணுங்க. செவந்து வந்து போட்டால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். பாருங்க நல்லா செவந்துருச்சு. இப்போது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. பெருங்காயத்தூள் முதவே போட்டோன்னா எண்ணெய் எல்லாம் அந்த வாசத்தை உள்வாங்கிக்கும். சாம்பாரில் பெருங்காய வாசனையே இருக்காது.
அதனால் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே சாம்பாரில் மேலால் சேர்த்துக்கலாம். கலக்கி விட்டுற வேண்டாம், அப்படியே இருக்கட்டுங்க. அதே போல் நம்ம சாம்பாரில் வந்து முன்னாடியே மல்லித்தலை போடுறத விட இந்த மாதிரி நல்லா இறக்கி வச்சுட்டு சூடாக இருக்கப்போ மல்லித்தலை மேலால் தூவி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மல்லியிலலாம் லேசாக ஒதுக்கி வச்சுட்டு நடுவில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த நெய்யை ஆட் பண்ணலாம். அந்த சூடாக இருக்க சாம்பாரில் நெய் வந்து மெதுவாக உள்ளே இறங்கி நல்லா மணமாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம், டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். சாப்பிட்றப்ப கலந்து விட்டுட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, இது பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.